Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. IPL தொடரில் சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் சென்னை மும்பை இடையிலான போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். 18வது IPL சீசன் என்பது மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது. சென்னை மும்பை இடையிலான 3வது லீக் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடைபெறுவதற்கு இதற்கான டிக்கெட் விற்பனை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அதாவது 10-15 மணிக்கு இந்த டிக்கெட் விற்பனை என்பது தொடங்கி இருக்கிறது. www.chennai-super-kings.com என்ற இணையதளத்தின் மூலமாக டிக்கெட் என்பதை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என சென்னை சூப்பர் கிங்ஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. டிக்கெட் விற்பனை தொடங்கிய உடனேயே தற்பொழுது பல்வேறு தரப்பினர் இந்த டிக்கெட் முன்பதிவை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த டிக்கெட் விற்பனை என்பது தொடக்க விலையாக 1700 ரூபாயும் 1700 ரூபாய் தொடங்கி 7500 ரூபாய் வரை டிக்கெட் விலை என்பது நிர்ணயிக்க செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நபரால் 2 டிக்கெட் மட்டுமே வாங்க முடியும். இந்த தொடர்ந்து இந்த கள்ளச்சந்தையில டிக்கெட் விற்பனையை தவிர்க்கும் விதமா ஒருவரால் 2 டிக்கெட் மட்டுமே வாங்க முடியும் என்ற ஒரு விதியை CSK நிர்வாகம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த டிக்கெட் விற்பனை தற்பொழுது தொடங்கிய உடனேயே ஏராளமான ரசிகர்கள் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த சர்வர் என்பது தற்பொழுது ஓபன் செய்ய முடியாத ஒரு சூழலும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமானோர் இந்த இணையதளத்தின் மூலமாகவும் பேடிஎம் மூலமாகவும் இந்த டிக்கெட் முன்பதிவை செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த தற்பொழுது இந்த வெப்சைட்குள் சென்று அந்த டிக்கெட் முன்பதிவை தொடங்கியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. அது Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.